ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம சப்பாத்தி, பூரி, ஃப்ரைட் ரைஸ், புலாவுக்கெல்லாம் ஒரு சூப்பரான காம்பினேஷனில் ஒரு கிரேவி தான் செய்ய போகிறோங்க. இது சூடான வெள்ளை சாதத்தில் போட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதம் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் அதுக்கு சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். உண்மையிலேயே அட்டகாசமான கிரேவி இது. இப்போ இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு குட்டியான மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். அந்த மிக்சி ஜாரில் நம்மளோட காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் 5 மீடியம் சைஸ் பச்சை மிளகாய் சேர்க்கிறேன். 1 இன்ச்சு நீளம்ல இன்ச்சு தோலெல்லாம் எடுத்து கட் பண்ணி அதையும் இதில் எடுத்து சேர்த்துடலாம். பூண்டு பற்கள் 10லேருந்து 12 பூண்டு பற்கள் வரைக்கும் சேர்த்துக்கலாம். இது மீடியம் சைஸில் இருக்க பூண்டு பற்கள் தான். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் இது போல் அரைச்சிக்கோங்க. இது ரொம்ப குறைவான அளவுங்கிறதுனால கொஞ்சம் நல்லா அரையலை, அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இது போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த விழுது ரொம்ப மையவும் இருக்கக்கூடாது, இது போல அரைச்செடுத்து தனியா வச்சிருங்க. அப்புறம் 4 மீடியம் சைஸ்ல இருக்க தக்காளி, நல்ல பழுத்த தக்காளி மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு மையம் இது போல ஒரு விழுதா அரைச்செடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு கடாயை ஸ்டவ்ல வச்சு சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு அதுல 3 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கடலை எண்ணெய் சேர்க்கிறேன். நீங்க உங்க விருப்பப்படி எண்ணெயோட அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க. இந்த எண்ணெய் லைட்டா சூடேறட்டும். மிதமான தீயில வச்சுட்டு 2 பெரிய சைஸ்ல இருக்க வெங்காயம் இது போல ரஃபா கட் பண்ணி எடுத்து அதை இதுல சேர்த்துட்டு வதக்கிக்கணும். நீங்க சாம்பார் வெங்காயம் வீட்டு சமையலுக்கு அடிக்கடி யூஸ் பண்ணுவீங்கன்னா அதுல சேர்த்து செஞ்சாலும் ரொம்ப நல்லாவே இருக்கும். அவசரத்துக்கு செய்யணும்னா இந்த பெரிய வெங்காயத்தை இது போல ரஃபா கட் பண்ணி எடுத்து சேர்த்து வதக்கிக்கலாம். மிதமான தீயில வச்சு வெங்காயம் வதக்குங்க. வெங்காயம் ப்ரௌன் கலர்ல சேஞ்ச் ஆக தேவையில்லை. அப்படியே நமக்கு ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரும் இல்லைங்களா, அது வரைக்கும் வதக்கினா போதும். இப்ப பாருங்க லைட்டா கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. இந்த சமயத்துல முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு கைப்பிடி அளவுள்ள முந்திரி பருப்பு நான் இதுல சேர்க்கிறேன். நமக்கு எந்த அளவு கிரேவி வேணும் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி தான் தக்காளி, வெங்காயம் இதனோட அளவுகளை கூடுதலா செய்யணும். இப்ப நான் கிட்டத்தட்ட ஒரு 6-7 பேர் சாப்பிட்ற அளவுக்கு கிரேவி செய்ய போறேன். அதற்கு உண்டான அளவுகள் தான் சொல்லிட்டு இருக்கேன். முந்திரி பருப்பு இதுல சேர்த்துட்டு லைட்டா கலந்து விட்டுடுங்க. முந்திரி பருப்போட கலர் சேஞ்ச் ஆகும். இதை எடுத்து அப்படியே ஆற விட்டுடுங்க. ஆறின பிறகு ஒரு மிக்சி ஜார்ல எடுத்து இதை சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு இதை நம்ம நைஸா அரைச்சிக்கணும். உங்களுக்கு திரிதிரியா வேணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா திரிதிரியா அரைச்சிக்கோங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு நல்ல மைய ஒரு விழுதாதான் அரைச்சி எடுக்க போறேன். இப்ப பாருங்க எந்த அளவு நல்ல நைஸ் பேஸ்டா அரைச்சிருக்கேன். இது போல அரைச்சிக்கிட்டீங்கன்னா கிரேவியில திரிதிரியா நமக்கு சாப்பிடும் பொழுது மாட்டாம இருக்கும். இப்போ இதையும் எடுத்து தனியா வச்சிடலாம். இப்ப அடிகனமான ஒரு பேன் எடுத்துக்கலாம். அந்த பேன்ல தாராளமாவே எண்ணெய் சேர்த்துக்கலாம். கிரேவி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூடுதலா எண்ணெய் விட்டு செய்யும் பொழுதுதான் நல்லா சுவையா இருக்கும். நீங்க விருப்பப்பட்ட வீட்டுல குறைச்சு சேர்த்துக்கோங்க. நான் இதுல திரும்பவும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள எண்ணெய் விட்டுட்டு கரம் மசாலா பொருட்கள்ல 4 கிராம்பு, சின்ன துண்டு பட்டை, கல்பாசி, ஏலக்காய் 3 இதெல்லாம் சேர்த்துட்டு நல்ல பெரிய சைஸ்ல இருக்கிற வெங்காயம் பொடியா கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம். நம்மளால எவ்வளவு பொடியா கட் பண்ண முடியுமோ அந்த அளவு பொடியா கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க. பிரிஞ்சி இலை சேர்க்க விருப்பப்பட்டீங்கன்னா சேர்த்துக்கோங்க. வேற ஏதாவது கரம் மசாலா பொருட்கள் முழுசா வீட்டுல இருந்துச்சுன்னா அதையும் இதுல சேர்த்துக்கலாம். இப்ப பாருங்க வெங்காயம் எந்த அளவு வதங்கி வந்திருக்கு. மிதமான தீயிலையும் ஹை ஃப்ளேம்லயும் மாத்தி மாத்தி வச்சு வெங்காயம் கலர் மாறி கருகி போயிடாம இந்த அளவு வரைக்கும் பக்குவமா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட்லயே அரைச்சு வச்சோம் இல்லைங்களா, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு சேர்த்த விழுது, அதை இதுல எடுத்து சேர்த்துக்கணும். விழுது சேர்க்கும் பொழுது தீயை மிதமா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் லோ ஃப்ளேம்ல மாத்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதோட பச்சை மணம் போறதுக்கு ஒரு 2 நிமிஷம் ஆகும். அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுடுங்க. தீயை அதிகப்படுத்திட்டீங்கன்னா கருகிடும், கலர் மாறிடும், நமக்கு டேஸ்டும் சேஞ்ச் ஆயிடும். அதனால தீயை கரெக்டா வச்சு சமைங்க எப்பொழுதுமே. இப்போ இந்த பேஸ்டும் நல்லா பச்சை மணம் மாறி வந்துருச்சு. இந்த சமயத்துல அரைச்சு வச்சிருக்க தக்காளி விழுதை இதுல சேர்த்துக்கலாம். எந்த ஒரு கிரேவியை பொறுத்த வரைக்குமே தக்காளி நல்ல பழமா இருக்கணும். அப்பதான் கிரேவியோட சுவை நமக்கு கூடுதலா இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நல்ல பழமான தக்காளியா அரைச்செடுத்து வச்சு அந்த விழுதை இதுல சேர்த்துடலாம். தக்காளி விழுது சேர்த்த உடனே தீயை கொஞ்சம் நீங்க அதிகப்படுத்தி வச்சுக்கலாம். ஏன்னா தக்காளி நல்லா கொதிச்சு அதனோட பச்சை மணம் மாறணும். அதனால இப்போ ஒரு தட்டு போட்டு மூடிட்டு மிதமான தீயில ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிருங்க. நடுவுல கலந்து விடுங்க. இப்ப நல்லா கொதிச்சு வருது பாருங்க. இது போல கொதிக்கும் பொழுதுதான் நம்ம சேர்த்த பொருட்களோட பச்சை மணமும் மாறும். அந்த கரம் மசாலாவோட வாசனையும் கிரேவில நல்லாவே இறங்கும். இப்ப பாருங்க எண்ணெய் பிரிஞ்சு ஓரளவும் வந்திருக்கு. நல்லா இந்த கிரேவி சுருங்கியும் வந்திருக்கு. இந்த சமயத்துல மசாலா பொருட்கள் எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். தனி மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்க்கிறேன். காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்க்கிற மாதிரி இருந்ததுன்னா 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தனியா தூள் 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்க்கிறேன்.
காரம் நீங்கள் குறைவாக சாப்பிடுவீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள தனி மிளகாய் தூளுக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த கிரேவிக்கு தேவையான அளவு கல்லுப்பு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். முதலியே தண்ணி நிறைய விட்டுடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்து பாருங்கள். இந்த கிரேவி பொறுத்த வரைக்கும் நமக்கு கிரேவி நல்லா திக்காக இருக்கணும். அப்போ தான் சப்பாத்தி பூரி புலாவோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா சுவையாக இருக்கும். கிரேவி ரொம்ப லிக்விடாக மாறிடுச்சுன்னா அதை சேர்த்து சாப்பிடும்பொழுது சுவையாக இருக்காது. அதனால இப்போ சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடி மிதமான தீயில வச்சு இதை வேக விடணும். இப்போ இந்த மசாலா பொருட்களோட பச்சை மணம் மாறுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். மேலே அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வரும் நமக்கு இது போல் கொப்பளிச்சு. அந்த சமயம் வரைக்கும் வெயிட் பண்ணாலே போதும். கண்டிப்பாக மசாலா பொருட்களோட பச்சை மணம் மாறி இருக்கும். இந்த சமயத்தில் அடுத்தடுத்து நம்ம என்ன சேர்க்கணும் அப்படிங்கிறத பார்த்துலாம் நல்லா கலந்து விட்டுடுங்க. எப்பொழுதுமே ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. இப்போ நல்லா ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி ஒரு 1/4 கிலோ அளவு இருக்கும். அதாவது உரிச்ச பிறகு 1/4 கிலோ அளவு இருக்கும். அந்த ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணியை இதில் சேர்த்துருக்கேன். நீங்கள் காஞ்ச பட்டாணி தான் கிடைக்குது, ஃப்ரெஷ்ஷான பட்டாணி கிடைக்கிற சீசன் இல்லை அப்படிங்கிற சமயத்தில் பட்டாணியை 8 மணி நேரம் ஊற வச்சு ஒரு 3 விசிலோ 2 விசிலோ கொடுத்து வேக வச்சு அந்த பட்டாணியை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சோம் இல்லைங்களா முந்திரி பருப்பு வெங்காயம் விழுது, அதையும் இதில் சேர்த்துடலாம். ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணிங்கிறதுனால ரொம்ப சீக்கிரமாகவே இது வெந்துடும், ஒரு 5 நிமிஷத்துக்கெல்லாம். அதனால் அதை சேர்த்து அது கூடயே இந்த விழுதை சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லாவே கலந்து விட்டுடுங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு எந்த அளவு உங்களுக்கு திக்னஸ் வேணும் அப்படிங்கிற கன்சிஸ்டன்சி செக் பண்ணிடுங்க. மிதமான தீயில வச்சிருங்க. இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள சர்க்கரை சேர்க்கணும். சர்க்கரை அவசியம் சேர்க்கணும். சர்க்கரை சேர்த்து செய்யும் பொழுதுதான் இந்த கிரேவி ரொம்ப சுவையாக இருக்கும். ஏன்னா நம்ம சேர்த்தா உப்பு காரம் புளிப்பு இது எல்லாத்தையும் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி என்ஹான்ஸ் பண்ணி தர வேலையை இந்த சர்க்கரை செய்யும். இப்போ கலந்து விட்டாச்சு. இது போல் லைட்டாக கொதிச்சு வருது. இந்த சமயத்தில் தட்டு போட்டு மூடி அப்படியே மிதமான தீயில ஒரு 5 நிமிஷத்துக்கு வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கும்பொழுது பட்டாணியும் வெந்திருக்கும், மேலே இது போல் எண்ணெயும் பிரிஞ்சு வந்திருக்கும். இதுதான் ஒரு கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த சமயத்தில் 1/2 கைப்பிடி அளவுள்ள கொத்தமல்லி இலைகள் நல்லா பொடியாக கட் பண்ணி அதை எடுத்து இதில் சேர்த்துடலாம். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா புதினா இலைகள் சேர்த்துக்கலாம். நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி இலைகளுக்கு பதிலாக கசூரி மேத்தி சேர்ப்பாங்க. இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லை 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் உங்களோட விருப்பப்படி நீங்கள் அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து செய்யும் பொழுது லாஸ்ட்டில் நல்லா மணமாக இருக்கும். கிரேவியும் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு தகதகன க்ளாஸியான லுக்கில் நமக்கு கிடைக்கும். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கசூரி மேத்தி வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா அதை நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்து சேர்த்துருங்க. இது வந்து நார்த் இந்தியன் டிஷ் தான். கசூரி மேத்தி சேர்த்தா அந்த ஃப்ளேவரில் கிடைக்கும். நம்ம வீட்டில் எப்பயுமே இருக்கக்கூடிய ஒரு பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி. அதனால் நம்ம ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி கொத்தமல்லி சேர்த்து செஞ்சுக்கலாம். சும்மா அட்டகாசமான டேஸ்ட்டில் ஒரு பட்டாணி கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள் தகதகன்னு மேலே எப்படி எண்ணெயும் நெய்யும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இது குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. சப்பாத்தி பூரியோட ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் போய் நிறைய சாப்பிட்ருப்பீங்க விதவிதமான கிரேவிஸு. அதோட கம்பேர் பண்ணும்போது இதனோட டேஸ்ட் செம்மையாக இருக்குங்க. பவுலுக்கு சேஞ்ச் பண்ணும்போது கிரேவியோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குது பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க. சுவையாகவும் இருக்கணும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.